ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சுத்த சைதன்ய சுகந்தவான் கடலாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்றைய முத்தி பேருரையை நாம் துவங்குவோம். நாம் சென்ற 2 நாட்களாக மெய்ப்பயிரேற்றி விளைவுறச் செய்யும் அந்த வேளாண்மையை செய்வதற்காக ஆதி மனுமகனாகிய நமது குல தெய்வ தேவேஸ்வரர் அவர்கள் இந்த கலிக்கடையில் இம்மண்ணுலகில் வந்து அவதரித்து நம்மையெல்லாம் படிப்படியாக ஏற்றி கொண்டு போய் அந்த முத்தி வீட்டில் சேர்க்கும் விதத்தினை பற்றி பார்த்து வருகிறோம். இதை பற்றி தேசிக பெருமான் அவர்கள் தேசிக பிரபந்தம் என்கிற நூலில் அருளியுள்ள அந்த பரமபத சோபானம், பரமபதத்தில் ஏற்றுவதற்கு உண்டான படிநிலைகள், 9 படிநிலைகளை பற்றி அவங்க அருளி செய்திருக்கிற அந்த இதையும் நம்ம பார்த்தோம். அந்த 9 படிநிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விவேகம், நிர்வேதம், விரக்தி, பீதி, பிரசாதனம், உத்கிரவணம், அர்ச்சிராதி மார்க்கம், திவ்ய தேச பிராப்தி, பராப்தி என்ற 9 படிநிலைகள். இந்த ஒவ்வொரு படிநிலையாக ஏறிதான் நம்ம அந்த பரமபதத்தை அடைகின்ற. இதெல்லாம் இந்த 9ம் அதுக்கு ஏறுகின்ற ஒரு படிகளாக இருக்கு. இந்த ஒவ்வொரு படிகளாக ஏறித்தான் நம்ம போகணும், தாண்டிலாம் போக முடியாது. இப்படி படிப்படியா நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்மளை எப்படி ஏற்றி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுல அந்த முதல் 2 படிநிலைகளை பத்தி நம்ம நேற்றெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். அதுல அந்த 2 படிநிலைகள் என்ன அப்படின்னு, முதல் படிநிலை விவேகம். விவேகம் அப்படின்னா நமக்கு தெரியாத அறிவு இருக்கு. நாம ஏன் பிறந்தோம், இறுதியில் நம்ம நிலை என்ன ஆகும் அப்படிலாம் நம்ம எதுவுமே சிந்திக்கிறதே இல்லை. எதுவுமே தெரியாது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், எதுக்காக பிறந்தோம், இறுதியில் நம்முடைய கதி என்னவாகும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம நம்ம ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஒரு குருபெருமான் அவர்கள் நம்மளை வலிய தெளியா உலகீரே, உங்களுடைய அரிய வயது வாழ்நாளை செலவு காவு கொடுத்து நீங்க சம்பாதித்து வச்சிருக்கிற ஒண்ணுமே இறுதியில் உனக்கு ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டி தீண்டப்படாதது, மேலும் நலம் தரும் வழிக்கு அது எதிரிகளாக நிற்பது பற்றியெல்லாம் நம்ம பெருமானவங்க நமக்கு எடுத்து சொல்லி அந்த தெளிவில்லாத அந்த மனநிலையில இருந்த நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாங்களே, ஒரு விவேகத்தை கொடுக்குறாங்களே. அதுதான் அதை நம்ம என்னைக்கு செவி கொடுத்து நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது விவேகம் என்ற அந்த முதற்படியில் நாம காலடியை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு பொருளாது. அதுக்கடுத்து நிர்வேதம். நிர்வேதம் அப்படின்னா பச்சாதாபம் அப்படின்னு பார்த்தோம். பச்சாதாபம்னா நம்மளை பத்தி நாமளே நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் 100 வயசு நாம இன்னைக்கு அந்த விவேகத்தை கொடுத்த உடனே தான் இந்த பச்சாதாபம் வரும். அதுக்கு முன்னால வராது. எப்படி வருது? அந்த 100 ஆண்டுகள் இறைவன் நமக்கு இதுக்குத்தானே கொடுத்தாங்க. நம்ம எதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டோமோ, உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும், அப்படி நம்ம முதுமையில எவ்வளவு போகும், உறக்கத்துல எவ்வளவு போகும், இன்னும் அதெல்லாம் மீதி இருக்கிற அந்த 26க்கும் பங்குக்காரர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, இப்படி எல்லாம் இவங்களுக்கெல்லாம் பிச்சு உன் வயசை கூட்டுட்டே இருந்தீங்கன்னா மோட்சத்தை அடைகிறதுக்கு உண்டான வழியை பாக்குறதுக்கும் உனக்கு வயசு காலம் எப்போ கிடைக்கும்? மோட்சம் என்கிற பேச்சே வீணாம் சொல்லிட்டாங்களே. இப்படி ஒரு தெளிவை கொடுத்துட்டாங்களே, கொடுத்தா பிறகு நம்ம மேல எவ்வளவு காலத்தை வீணாக்கி இருக்கோம், எத்தனை ஆண்டுகள் இறைவன் இனாமாக கொடுத்த அந்த வயசை எப்படி எல்லாம் நம்ம வீணாக்கணும், இனி வீணாக்க கூடாது. இவ்வளவு நாள் வீணாக்கிட்டோம் முதலே தெரிஞ்சிருந்தா
இவ்வளவு நாள் நமக்கு தெய்வத்தை பத்தி தெரியாது. இப்படி ஒரு தெய்வம் இந்த கலிக்கடை காலத்துல வந்திருந்தாங்களா, இப்படி எல்லாம் சொன்னாங்களா, எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு பச்சாதாபப்படுறோமே நம்ம மேலேயே. அதுதான் 2வது படியாக இருக்கு. அப்போ இந்த 2 படிநிலைகளை பத்தியும் நாம நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது படிநிலையை நாம பார்க்க போறோம். இப்போ 3வது படிநிலை விரக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரக்தி அப்படின்னா நம்ம எல்லாம் விரக்தி அடைகிறது, எதுலையுமே ஒரு பற்று இல்லாம விரக்தியா இருக்கிறது அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அதுல அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மோட்சத்தை தவிர மற்ற இந்த உலக விஷயங்கள் எல்லாத்துலயும் விரக்தி அடையணும். அந்த தெளிவு வந்த பிறகுதான் பச்சாதாபம் வரும். இந்த பச்சாதாபம் வந்த பிறகுதான் இந்த உலக பொருட்கள் எல்லாத்து மேலையும் நமக்கு பற்று அற்று போய் அந்த மோட்சம் அடையணும், அந்த பரமபத வீடு அடையணும். அது ஒண்ணுதான் எனக்கு. அதை அடைவிக்க இவங்களை தவிர வேற யாராலையும் முடியாது, இவர்களே கதி அப்படின்னு அவங்க மேல மட்டும் பற்று வச்சு அந்த மோட்சத்தை அடையணுங்கிற ஒரே குறிக்கோள், அது மேல மட்டும் வெறிகொண்ட ஆசை, வெறிகொண்ட பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அந்த பற்றினை பற்றி கொள்ளணும். பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டு எதுக்காக பற்றி கொள்ளணும்னா இந்த பற்றையெல்லாம் விடுறதுக்கு, இந்த உலக பற்றையெல்லாம் விடுறதுக்கு அந்த பற்றற்றான் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். என்ன பற்று இருக்கணும்? இந்த மோட்சம் அடையணும் ஒண்ணு, அதுல வெறிகொண்ட ஒரு ஆசை இருக்கணும். லேசு பசான ஆசையெல்லாம் இருந்தா அது சரி வராது. வெறிகொண்ட ஆசை, நான் அந்த பரமபதத்தை நான் அடைஞ்சே தீரணும். இந்த உலகத்துல என்ன இருக்கு, இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பெருமான் அவங்க அருளி செய்வாங்களே, எது வந்தால் என்ன எது போனால் என்ன அப்படிங்கிற ஒரு நிலையில நீ இருக்கணும். அந்த மாதிரி போறதுக்கு பேருதான் விரக்தி அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அந்த நிர்வேதம் அப்படின்னா அதுவும் ஒரு வகை விரக்தி தான். அது என்ன அப்படின்னா, நான் எந்த கெடுதலும் யாருக்கும் செய்ய மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் என்ன யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் அப்படின்னு மட்டும் இருக்கிறது. இறைவனை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ஆனா எந்த கெடுதலும் பண்றது இல்லை. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், எனக்கு ஏன் மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்ற அந்த நிலைதான் நிர்வேத நிலையாக இருக்கு. ஆனா நீ இறைவனை பற்றலையே, நீ உண்டு வேலை உண்டுன்னு இருந்தா ஒன்னால ஆகக்கூடிய காரியம் இல்லையே. அது அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களை பற்றணுமே. அப்போ இந்த உலக பற்றையெல்லாம் விட்டு விட்டு என்னால அது முடியும் அப்படின்னா நம்மளால முடியவே முடியாது. நம்ம ஞானத்தை நம்மளால அடையலாம், நாமளே அடைஞ்சிக்கலாம் அப்படின்னா முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நமக்கு மாயை என்பது தடையாக இருக்குது அப்படின்னு நம்முடைய பெருமான் அவங்க நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஞானம் அடையணும்னா ஒரு குருபெருமான் அவர்களுடைய துணை வேணுமே. நானே அடைஞ்சிக்கலாம், நானே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நானே நூல்களை படிச்சு பார்த்து நானே எல்லாம் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த பரமபதத்தை அடையணும்னா அவங்களுடைய துணை இல்லாம அதை அடைய முடியாது. அப்போ இந்த உலக பற்றையெல்லாம் விட்டுட்டு அந்த பற்றற்றான் மேல பற்று வைக்கணும். அதுதான் விரக்தியாக இருக்கு. நாமளே ஞானம் அடைவதுங்கிறது முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட மாயை இருக்கு. ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கோடா இத கூத்திருவாக்கியம் 241. அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. மாயை நம்மோட அறிவிலேயே கலந்து அந்த ஞானத்தை அடைய விடாம நம்மள தடை செய்து, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு நம்மள பேச வைக்க. அந்த மாயையை வெல்வதற்கு ஒரே உபாயம், உன்னை ஆண்டு கொண்ட குருபெருமானவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அவர்கள் எல்லையில் நம் யூகம் பயன் தராது என்ற எண்ணம் உனக்கு திட்டமாக வர வேணும். நம்மளுடைய யூகம்லாம் ஒன்றும் பயன் தராது.
அவர்களுடைய அவங்க காட்டுற வழியில போறது ஒண்ணுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிறப்பு நம் கையில இருந்ததா, இல்ல இறப்பு நம் கையில இருக்குதா, இன்னாருக்கு தான், இந்த தாய் தகப்பனுக்கு தான் இந்த வடிவத்துல ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நாம் பிறக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டா வந்து பிறந்தோம். தெரியாது யாருக்கு பிள்ளையா பிறக்க போறோம்னு தெரியாது, எப்ப பிறக்க போறோம்னு தெரியாது, ஏன் பிறந்தோம்னு தெரியாது. ஏதோ யாரோ தூக்கி போட்டாங்க, வந்து இந்த மண்ணுல விழுந்தோம். யாரை நம்பி வந்து விழுந்தோம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆதரவு கரம் நீட்டுறாங்களே, அப்படி ஆதரவு இல்லாம இந்த மண்ணுலகத்துல வந்து விழுந்த நமக்கு அந்த ஆதரவு கரத்தை நாம பற்றி கொள்வதுதான். மற்றது மேலெல்லாம் பற்றி விட்டுட்டு அந்த ஆதரவு கரத்தை பற்றி கொள்வதுதான் விரக்தி. அந்த ஒரு மெய்ப்பாதையை தான் பெருமான் அவங்க நமக்கு காட்டுறாங்க. இந்த மெய்ப்பாதை வேறு. இதற்கு முன் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் படித்தும் மனதிலே எழுதியும் வைத்திருக்கிற பாடம் வேறு. நாம ஞானம்னா என்ன? பக்தியோட இருக்கணும். நானும் தான் சாமி கும்பிடுறேன், நானும் கோயிலுக்கு போறேன், தினமும் திண்ணீர் பூசிக்கிறேன், கோயில்ல போய் தினமும் சுத்திட்டு வர்றேன், இறைவனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி அதுதான் ஞானம் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியே, அது இல்லை. அது வெறும் படிப்பினாலே யுக்தியினாலே பெரியவர்கள் போல வேஷம் போட்டு திருப்பவர்களிடம் கேட்டதினாலே அதை வைத்து ஞானம் இப்படி இருக்கும் என்று முடிவு கட்டுவதினாலே ஒன்றும் கைவரவு ஆகாது. ஏனெனில் உன் மனம் ஒரு பிசாசாக இருக்கிறது. அதுவே ஒரு மெய்ப்பொரு பெருமானை அடைந்த பின்பு சைதன்யம் ஆகிறது, பொருட்காட்சி ஆகிறது, நிலையாகிறது, பிரம்மமாகிறது. எப்படி பிசாசு நிலையில இருந்த நம்முடைய மனத்தை ஒரு குருபெருமான் அவங்களை சார்ந்தவனே பிரம்மமாக மாற்றுகிறார்களாம். பிசாசு நிலைக்கும் பிரம்ம நிலைக்கும் எவ்வளவு ஏணி வச்சாலும் எட்டுமா. இவ்வாறு ஞானம் அடைவதாகிய இந்த செயலுக்கு பெருந்தகைமை வேண்டும். உன் மனம் இரும்பு போல இருக்கு, இப்போது இரும்பு போல இருக்கிறது, அதில் பிடித்திருக்கிற துருதான் மாயை. ஞானம் அடைவதாகிய இச்செயல் தங்கம். இதை உன்னிடத்தில் முன்னமே உள்ள இரும்புக்கு சரியா இருக்கிறதா என்று உரைத்து பார்க்கிறாய். பொருந்துமா? பொருந்தாது. நம்ம அறிவு கொண்டு உரசி பார்த்தா பொருந்துமா? நம்ம அறிவு கொண்டு பெருமான் அவங்க சொல்றதெல்லாம் சரியா நம்மளால உரசி பார்க்க தெரியுமா? சொல்றாங்களே, ஆதரவே இல்லாம தத்தளிக்கும் போது ஒரு ஆதரவு கரம் நீட்டி என் கையை பிடிச்சுக்கோ, காப்பாத்துறேன்னு சொல்லும் போது இந்த கையை பிடிக்கலாமா, இது காப்பாத்துமான்லாம் உனக்கு என்ன குயிர்த்தியான யோசனை? பிடிக்கிறத கிடைச்சத பிடிச்சுக்கிட்டு கரையேற வேண்டியது தானே. வேதத்தில் சத்தும் அசத்தும் கலந்து இருக்கிறது. அசத்தை நீக்கி சத்தை மாத்திரம் தருகின்ற ஜீவன் முத்தர்களின் வாக்கே வேதாந்தம் எனப்படும். அப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறியே அந்த கடல்ல, அதுதான் இன்னைக்கு அக்கா தோற்ற பாடல்ல பாடினாங்கல்ல, பவக்கடல் தவிக்கும் மாந்தரை கரை சேர் பருமர கலம் கிடைத்தன போல். இந்த பாவ கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெரிய மரக்கலம் போல ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஏறிக்கிட வேண்டியதானே அந்த கப்பல்ல. ஏறலாமா வேண்டாமான்னு உனக்கு என்ன குயிர்த்தியான யோசனை? நாம் படிக்கிறதெல்லாம் எதற்கு? ஒரு பயனை கருதியே. அந்த பயன் உலகத்தில் ஒரு உத்தியோகம் செய்வதுதான். அதுபோல நாம் இதுவரை செய்து வந்த வழிபாட்டிற்கு பயன் என்ன என்று கேட்டால் விழிக்கிறோம். ஒரு படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக படிக்கிற அப்படின்னா நல்ல உத்தியோகத்துக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், இந்த வேலை பார்த்தா மாசம் 1 லட்சம் சம்பளம் தருவான், இந்த வேலை பார்த்தா மாசம் 10 லட்சம் சம்பளம் தருவான், அப்படிதானே நினைச்சு படிக்கிறோம். அது போல வழிபாடுறியே, இந்த வழிபாட்டுக்கு பயன் என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது. இந்த தெய்வ வழிபாட்டிற்கு, இந்த உலக காரியத்திற்கு மட்டும் பயன் இப்பவே தேடுகிறாயே, தெய்வ வழிபாட்டிற்கு மாத்திரம் பயன் செத்த பிறகா? இப்பவே கொடுத்துருவாங்க. அவங்கள வழிபட்டா அந்த நிஜமான அந்த பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டால் உடனே அவங்க அந்த பலனை நமக்கு கொடுத்துருவாங்க. நேற்று நம்ம பார்த்தோமே, புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னா நம்ம இறைவன் இவனுக்கு ஞானத்தை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நம்மளை தேடி வழிய வரும்போது நம்மளுடைய கணக்கு புஸ்தகம் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். நம்மளோட கணக்கு புஸ்தகத்தை எடுத்து பரட்டி பார்ப்பாங்க, இவன் ஏதாவது ஒரு வழியில புண்ணியம் செஞ்சிருக்கானா, இவனுக்கு ஞானத்தை கொடுக்கலாமா. நம்ம கணக்கு புஸ்தகத்துல ஒரு புண்ணியம் கூட இருக்காதான்.
ஏன்னா நம்ம ஒரு புண்ணியமும் செய்யல. புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சா தானே செய்யறதுக்கு. ஆனாலும் இறைவன் எப்படியாவது சுத்தி நான் அந்த ஊருக்கு போனேன், ஸ்ரீரங்கம், திருப்பதி, அழகர் கோயில் வழியாக போனேன். 4 கோயில் பேரை சொன்னா கூட அந்த கோயிலுக்கு யாத்திரைக்கு போயிருக்கிறான்னு கணக்கு எழுதிக்குவாங்க. அப்படிலாம் நேற்று பார்த்தோம். ஒரு மாடு மேய்க்கிறவன் மாடு பின்னாலேயே போகும்போது அந்த மாடு ஒரு கோயிலை சுத்தி வந்தா கூட இவன் கோயிலை சுற்றி வலம் வந்தான் அப்படின்னு புண்ணியத்தை கணக்கை எழுதிக்குவாங்க. அப்படியெல்லாம் நேற்று பார்த்தோம். அவ்வளவு கருணை வடிவமாக எப்படியாவது நம்ம தலையில அந்த புண்ணியத்தை எழுதுறதுக்காக இறைவன் நம்ம சொல்லுவாங்க, நம்ம தோல்ல 2 மலக்குகள் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம செய்யற பாவத்தையும் புண்ணியத்தையும் எழுதுறதுக்கு. நம்ம செய்யற அந்த புண்ணியம் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா கூட, இந்த மாட்டுக்கு பின்னாலேயே கோயிலை சுத்தி வந்தா கூட கோயிலை வலம் வந்தான் வேகமா எழுதிருவாங்களாம். நீ ஒரு தப்பு பண்ணுனா அதை உடனே எழுத மாட்டாங்களாம். இவன் தப்பு பண்ணிட்டான், இத பாவம் உடனே எழுதிடக்கூடாது. கொஞ்சம் பாப்போம், மன்னிப்பு கேட்கிறானா, உணர்றானா அந்த தப்பை உணர்ந்து, ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, தெய்வமே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை எழுதாம விட்டுருவாங்களாம். இப்படியெல்லாம் கருணை வடிவமாக இருந்து நம்முடைய புண்ணிய கணக்கே அதிகமாக அதை நம்மளை அந்த பக்க தராசு உயரும்படி செய்யறதுக்கு எப்படியெல்லாம் செய்யறாங்க இறைவன், அந்த கருணை வடிவான பெருமான் அவர்கள். அப்படியெல்லாம் செஞ்சு அந்த கூலிய நமக்கு உடனே அவங்க புள்ளன்னு நம்ம ஆயிட்டோம்னா, இந்த உனக்கு பரமபதத்துக்கு போறதுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு உடனே நம்மளுக்கு அந்த டிக்கெட்டை கையில கொடுத்துருவாங்க. நம்ம எப்ப வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா டிக்கெட் நம்ம புக்கு பண்ணியாச்சு, நம்ம கையில டிக்கெட் இருக்கு அப்படின்னு. அதுதான் உடனே உனக்கு அந்த பலனை கொடுத்துருவாங்க. ஏன்னா பின்னால அவங்கள சரணாகதி அடைஞ்ச பிறகு நீ பின்னாடி செய்யற பாவம் எல்லாம் கூட அது ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து அந்த பாவத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோமே, பாவ மூட்டை, செஞ்சிட மூட்டை, அதுல எல்லாம் சேர்க்க மாட்டாங்க சரணாகதி அடைஞ்ச பிறகு. அப்போ நம்மளுக்கு அந்த பரமபதத்துக்கு போற அந்த முன்பதிவு ரிசர்வேஷன் டிக்கெட்டு நம்மளுக்கு அவங்கள சார்ந்த உடனே கிடைச்சிருது. கடனாளியா இறைவன் வந்துட்டானே நம்மளை நம்பி அப்படின்னு உடனே நமக்கு கிடைச்சிருவாங்க. சிற்றின்பத்தை நான் அப்படி டிக்கெட் கிடைக்க பெற்றேன்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில கிடைக்கணும். ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டா கூட, நான் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எப்போ வேணாலும் போய்க்கலான்னு மகிழ்ச்சியா இருப்பானே, பரமபதத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த டிக்கெட்டை ரிசர்வேஷன் பண்ணிட்டா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில நம்ம இருக்கணும். அவங்கள நம்பிட்டா அதை உடனே நமக்கு கொடுத்துடுறாங்களே, இப்பவே தந்துருவேன், நீ வந்துட்டீன்னா நீ வரணும், அவ்வளவுதான், வந்தா உடனே கொடுத்துருவேன். அது வரவிடாம செய்யறது, ஞானத்தை அடைவிடாம செய்யறது மாயை. ஆனா வந்துட்டீங்கன்னா இப்பவே கொடுத்துருவேன். அந்த பாடல் கூட நமக்கு பெருமான் அவங்க இந்த குருமராதியில கொடுத்துருவாங்க. இந்நீல மாய்கையாலும் இடைஞ்சலின் வெட்கத்தாலும் நன்னீலை கேற ஒட்டா நழுகி கீழிழுத்து தள்ளும். இதெல்லாம் அந்த நன்னிலைக்கு ஏற விட்டாது உன்னை கீழே பிடிச்சி இழுத்து தள்ளும். அதெல்லாம் மீறி நீ என்னை சேர்ந்துட்டீனா, என்னை நீ அறிவாயாகில் இப்பவே தருவேன் காண்பாய். உன்னை நீ அறியும் தன்மை உரைத்தமும் மூலம் காப்பே. என்னை நீ அறிந்து, நான் இன்னார்தான் வந்திருக்கேன் உனக்கு அடைக்கலம் தருவேன்னு அறிந்தினா, உன்னை அறியும் தன்மை உனக்கு உடனே நான் கொடுத்துருவேன், இப்பவே தருவேன், நீ வந்த உடனே கொடுத்துருவேன். அப்போ அப்படிப்பட்டவர்கள் மேல பற்று வைத்துக் கொண்டு மற்ற இந்த உலக பொருள்கள் மேலெல்லாம் விரக்தி அடைவது, அதுதான் என்னவாக இருக்கு அப்படின்னா விரக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்ல என்னால முடியும், எனக்கு ஒரு குருபெருமான் துணை எல்லாம் வேண்டாம், நானே ஆய்ந்து கிளர்ந்து சிந்தித்து எல்லாம் தெரிஞ்சிருவேன் நீ நினைச்சினா, அது
சரியான மார்க்கமாக இருக்காது. உன்னை நழுகி கீழ் இழுத்து தள்ளுற மார்க்கமாகத்தான் இருக்கும். அதாவது சொர்க்கத்துல போறதுக்கு, அந்த பரமபதத்துக்கு போறதுக்கு எத்தனையோ படிநிலைகளை கடந்துதான் நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அதுல புண்ணியம் செஞ்சிருந்தா அது ஏதோ ஒரு இடத்துல போய் இவன் இருப்பாங்க அந்த புண்ணிய கணக்கு தீர்ற வரைக்கும். அந்த புண்ணிய கணக்கு எப்படா தீரலாம், இவனை திரும்ப கீழே பிடிச்சி தள்ளி விடலாம்னு தேவேந்திரன் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பார்த்துக்கிட்டே இருந்து புண்ணிய கணக்கு தீர்ந்த உடனே டபக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருவாராம் அந்த இந்திரலோகத்துல இருந்து. அந்த இந்திரலோகம் வரைக்கும் இவன் போகலாமா, இவன் புண்ணியத்தால. பெருமானவர்கள் துணை இருந்தாதான் அந்த பரமபதம் வரைக்கும் போக முடியும். பிடிச்சி தள்ளி விட்டா இவன் மேகத்துல விழுந்துருவான். இதுவும் அந்த தேசிய பெருமான் அவங்க நூல்ல தான் நான் படித்தேன். அப்படி மேகத்துல விழுந்து மழையாகி பொழுந்து இந்த மண்ணுல விழுந்து ஒரு செடியில விழுந்து ஒரு புல் பூண்டாகி ஒருவனுடைய உணவாகி அவனுடைய விந்தாகி ஒரு தாயின் கருவாகி திரும்பவும் இந்த மண்ணுல பிறப்பான். நானா செஞ்சுக்கிடுவேன்னு நினைச்சா இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க, எரும மாடு பரதேசம் போன மாதிரி, காளை மாடு பரதேசம் போன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காளை மாடு ஒருத்தன் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தானா, நிறைய வேலை வாங்கிக்கிட்டே இருந்தானா. இவன் என்ன இவ்வளவு வேலை கொடுக்குறான், இவனை விட்டு நம்ம எங்கேயாவது போயிடணும்னு நினைச்சு அந்த காளை மாடு அந்த ஊரை விட்டு போய் வேற ஊருக்கு போயிருப்பான். அந்த ஊர்ல ஒருத்தன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனை விட அதிக வேலை வாங்கினானா. அதுதான் காளை மாடு பரதேசம் போன மாதிரி, எருது பரதேசம் போன மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ அப்படியெல்லாம் நாமளா தனியா போனா அங்க வேற எவனாவது பிடிச்சி வச்சு அதையேதான் செய்வான். அவங்க துணையோட போகும்போது மட்டும்தான் அந்த பரமபதத்தை சென்று நாம அடைய முடியும். அப்போ இந்த உலகத்துல நாம பிறக்கிறோம், இந்த தாயின் கருவறையில இருந்து இந்த உலகத்துல பிறக்கிறோமே. அப்போ அதுக்கு முந்தி இருந்ததெல்லாம் நமக்கு ஏன் நினைவிலே இல்லை அப்படின்னா, அந்த பிறக்கும் போது அந்த கருவறையிலிருந்து இந்த உலகத்துல பிறக்கும் போது இந்த உலகத்துல ஷடவாயுன்னு ஒரு வாயு இருக்குமா. அந்த வாயு அவன் மேல அடிச்ச உடனே அதுதான் மாயை, எல்லாமே மறந்துருமா. அந்த ஷடவாயு மேல பட்ட உடனே எல்லாமே மறந்து போயிரும். அப்போ இப்படி மறந்து போய் திரும்பவும் அந்த என்னென்ன செஞ்சோமோ முன்னால அதையே செஞ்சுட்டு திரும்பவும் மேகத்துல போய் திரும்பவும் மழையா பொழிஞ்சு திரும்பவும் ஒருத்தன் உணவாகி திரும்பவும் ஒரு தாய் கருவறையில போய் இது திரும்ப 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 இது தேவையா? இல்ல, இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தி வரணும். விரக்தி இதுல இருந்து நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு பெருமானவர்களுடைய துணையை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் விரக்தி. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த 3வது படிநிலையாகிய விரக்தி அதை பற்றி பார்த்தோம். அப்போ அந்த விரக்திக்கு அப்புறம் அப்போ இதுவரைக்கும் நம்ம 3 படிநிலைகளை பார்த்திருக்கோம். முதல் படிநிலையாக விவேகம். அந்த விவேகத்தை நம்முடைய குழப்பமுற்று இருந்த மனசை மாற்றி ஒரு தெளிவை கொடுக்குறாங்களே, அது விவேகம். 2வது நிர்வேதம். நிர்வேதம்னா நாம இவ்வளவு இந்த விவேகத்தை இவ்வளவு நாள் பெறாம இவ்வளவு நாள் வீணாக்கிட்டோமேன்னு பச்சாதாபப்படுறது. அதுக்கப்புறம் விரக்தி அடைகிறது. சரி, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, இது வேண்டாம் எனக்கு, அந்த பெருமானவர்கள் துணை மட்டும்தான் வேணும் அப்படின்னு அதை மட்டும் பற்றி கொண்டு இந்த உலக பொருட்களின் மேல் ஒரு விரக்தி அடைவது விரக்தி. இப்போ பீதி. பீதி அப்படின்னா அதுதான் நம்ம தெய்வம் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. யமனக்கத்தை கிளப்பி தட பீதினா பயப்படுறது, பயம் இருக்கணும். யமன் வந்துருவானே கடைசி நேரத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். அதுக்காகத்தான் நமக்கு பெருமானவர்கள் அந்த யமனச்சத்தை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி யமனச்சத்தை சொன்னாதான் இவன் பயந்து வருவான். இப்படி யமன் ஒருத்தன் இருக்கான், நீ பிறந்தது முன்னால் முதல்ல உன் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டான், அவன் கடைசி உன்னை பாடா படுத்தி பத்தரட்டையா ஆக்க போறான், அவன்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த யமன் அச்சத்தை பற்றின ஒரு பீதி வருது. அது வரணும். யமனாவது ஒன்னாவது பாத்துக்கலாம். ஏன் இந்த பெருமானவங்க வான்மதி குரல்ல கூட ஒரு வாக்கியம் இருக்கணும். என் பிள்ளைகள்லாம் யமனுக்கு பயப்பட மாட்டாங்கன்னும் போது இந்த நிருபர் வந்தவங்க சொல்லுவாங்க, ஏன் இந்த உலகத்துல யமனுக்கு பயப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, அதெல்லாம் சும்மா வாயில சொல்லிக்கலாம்.
செயல்ல எல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க தெய்வம் அவர். அதனால சும்மா வாயில வேணா நானும் எமனுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லிக்கலாம், அவன் வந்தான்னா தெரியும் கதி. அது போல அந்த நான்காவது படியாகிய பீதி என்பது யமபடர் அச்சத்தை கிளப்பி தடவி நம்மை அந்த சந்நிதியை கொண்டு சேர்த்தல். அதுக்காகத்தான் பெருமானவர்கள் நம்ம அந்த யம நச்சமே இல்லாம இருந்தா ஐயறிவு நுகர்ச்சியிலே தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் தெய்வம் அவர்கள் நம்மளுக்கு அந்த மானியத்துல வளர்குழந்தை குமார பருவத்துல எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. ஆரூர் செல்லணுமே, அது ஒண்ணுதானே நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அந்த ஆரூர் செல்றதுக்கு வழியே தெரியாது நமக்கு. ஆரூருக்கு போகணும்னு தெரியாது, அதுக்கு வழியும் தெரியாது. அதுக்குத்தான் உனக்கு தூலமும் அகப்புற கருவிகளும் எல்லாம் அதுக்குத்தான் வச்சு கொடுத்துருக்கு. ஆனா நீ என்ன பண்ற, வாயில சும்மா பெனாத்திக்கிட்டு தெரியல. எப்படியெல்லாம் பெனாத்துற? ஓம் ஓம் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில், ஆயிரக்கணக்கான பேயாட்டம் உலகத்துல எல்லாம் தெரியும். கோயில்ல போய் பார்த்தா தெரியும், சாமி ஆடுவாங்க. திடீர்னு அப்படியே இருப்பாங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா சாமி வந்துருச்சுப்பாங்க. சாமி என்ன அப்படியே ஆட சொல்லுது. ஓம் ஓம்னு கத்துறது, அகம் பிரம்மாஸ்மி, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பொய் பேயாண்டிகள் நிறைய இருக்காங்க. இததான் சாது சங்க பிரம்ம நிலை என்றும் சத் சங்க யோக ஞானம் என்றும் மேலும் மெய்மை ஜீவராஜ சிங்காசனர்களால் அருளை பெற்ற பரிசுத்த அரிய மெய்மை கிரந்தங்களை நாவுகளை போட்டு உழம்பிக் கொண்டு சொரணை கட்டு விரைச்சு விறுவிறுத்து பேயாட்டம் சாமி ஆட்டம் ஆடுறேன்னு ஆடிக்கிட்டு தெரியுது. அந்த பேயாட்டம் விதவிதமா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்துல இருந்த நம்மளுக்காக ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை பிறங்க செய்து, யார் யாருக்கு எப்படி சொன்னா இவன் நம்புவானோ அவனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் இறங்கி அவங்களுக்கு தகுந்தபடி இறங்கி வந்து அந்த யமபடரின் அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து எங்களை ஜீவேச ஏற்ற சீர்நாட்டுவான் வேண்டி, அந்த ஜீவேச ஏற்ற சீர்நாட் அந்த பரமபத நாட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போறது. எங்க கூட்டிட்டு போறதுக்கு? ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்காக. அதுக்கு ஏற்றுவதற்காக என்னென்னலாம் செய்யறாங்க? ஏட்டுக்களை விரித்து பாட்டுக்கள் பாடி காட்டி இல்லாத கள்ளிபது காட்டி வல்லிருள் ஓட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி, இதெல்லாம் ஒவ்வொரு படிநிலைகள். வல்லிருள் நம்மளை பிடிச்ச இருள். யமபடர் அச்சம்ங்கிறதே ஒரு இருட்பிடிப்பாகத்தான் நமக்குள்ள இருக்கு. யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை அப்படின்னு நமக்கு சாலை தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப யமபடர் அச்சம்னா என்ன? நம்மளை பிடிச்சிருக்கே ஒரு இருள். அது என்ன இருள்? செத்த பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறியே, அது உன்னை பிடிச்ச இருள். அப்போ அந்த யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பு, இப்படி ஒரு யமபடம் இருக்கு, நீ இருட்பிடிப்புக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி அந்த யமபடர் அச்சத்தை தூண்டி கிளப்பி, அதுக்கப்புறம் அந்த இருட்டை ஓட்டி நம்மளை எல்லாம் சந்நிதியில் இருத்தி அந்த இருட்டை நீக்குவதற்கு ஒரு வாடாத தீபத்தினை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றி பொற்கோள் கரம் தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு நம்மளை எல்லாம் அந்த ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்கு, அப்போ அந்த தில்லை திருச்சிற்றம்பலத்தில் ஏற்றுவதற்காக நம்மளுக்கு அந்த யமபடர் அச்சத்தை கிளப்பும் போது நமக்கு ஒரு பயம் வருதே. ஆமா, அந்த பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த துணைதான் வேணுங்கிற எண்ணம் வருதே, அதுதான் பீதியாக இருக்கிறது. அப்போ நாம நேற்று 2 படிகளை பார்த்தோம். அந்த தேசிக பெருமான் அவர்கள் சொன்னதுல 2 படிகள், விவேகம் நிர்வேதம். விவேகம் தெளிவில்லாம இருந்தவங்க ஒரு ஆச்சாரியர், ஒரு குருபெருமான் அவர்களை பின்பற்றி தெளிவு பெறுதல் என்ற விவேக படியில ஏறணும். நிர்வேதம், இவ்வளவு நாள் வரைக்கும் கொடுத்த 100 வயசுல இத்தனை வயசை வீணாக்கிட்டோமே, இன்னைக்குத்தானே இது கிடைச்சிச்சின்னு ஒரு பச்சாதாபப்படுதல், அந்த நிர்வேதம். அதுக்கப்புறம் விரக்தி, இந்த உலகத்துல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, அவங்க திருவடி ஒன்றுதான் எனக்கு கதி அப்படின்னு விரக்தி அடைதல் 4வது படி. 3வது படி, 4வது படி பீதி, யமபடர்
வருமே, அந்த யமன் வந்துருவானே அப்படிங்கிற ஒரு பயம் வருவது பீதி. இப்ப இந்த 4 படியிலையும் நம்ம நேற்று 2 படிகளிலும் இன்றைக்கு 2 படிகளிலும் ஏறணும். மீதி இருக்கிற படிகளிலும் வரும் நாட்களில் ஏறவிருக்கிறோம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அதில் தென்பத மலர் தீர்மானம் பொங்கிடும் பண்ணுடன் பாடும் ஊங்கும் குரலோசை இந்த அண்ணன் தேவர் அனந்தர் குல தந்தையாக வந்து நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்க. அக்கா நேற்றும் இன்றைக்கு 9 படிகளை பத்தி சொல்லி வராங்க. அதுல விவேகம், நிர்வேதம், பிரக்தி, பீதி 4க்கும் சொல்லியிருக்காங்க. விவேகம்னா தெளிந்த அறிவு, தெரியாம இருக்கோம், இருக்கிறோம், அதை விட்டு விலக்கி தெளிந்த அறிவுல வர்றது. நிர்வேதம்னா பச்சாதாபம். 100 வயசு கொடுத்தாங்க, அது எல்லாம் வீணாக்கிட்ட, இது எதுக்குன்னு சொல்லி தெய்வம் உத்தரவு பண்ணிட்டாங்க. ஞான முறைக்கு அதை எடுத்து கொடுத்தாங்க. விரக்தி, இந்த உலக வாழ்வு பூரா விரக்தி ஆகிறது. 4 பீதி, பயம், அதான் இவனோட நட்சத்திர கிளப்பி தருவின்னு எடுத்து கொடுத்தாங்க. அந்த படிகள்ல வந்து பரமவத் வாழ்க்கை தான் வந்தோம். அந்த பீதி கவனம்னா சொர்க்கத்துக்கு ஒரு வாக்கியத்தில் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது நரகத்திற்கு அச்சப்பட்டாவது நீ இதுல வந்து நுழையணும் அப்படின்னு எடுத்துருக்காங்க தெய்வம். அப்புறம் ஞானத்துக்கு ஞான படிகள், மாயை, ஞானம்னா என்னன்னு எடுத்து கொடுத்தாங்க, மாயைனா என்னங்கிற பாடல்ல எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம தெய்வமும் வாக்கியத்துல திருமஞான அருளத்துல 176வது வாக்கியத்துல கொடுக்குறாங்க 4 படிகள்: சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். அப்ப ஞானத்துக்கு என்ன பண்றது, 4 படிகளை எப்படி கடந்து வாருங்கிறத திருவாக்கியத்துல கொடுத்துருக்காங்க. ஞானம் ஜீவதேகத்தில் உன்னை குடியேற்றுகின்ற வல்லமை பெற்ற ஒரு தெய்வ ஆசானை சந்தித்து அவர்கள் கைவசமானதும் சரியை முடிகிறது. தெய்வத்தை சந்திச்ச உடனேயே சரியை முடிகிறதான். பிறகு அவர்கள் அன்புக்கு இலக்காகி மறுபிறப்பு பெற்றதும் கிரிகை முடிவடைகிறது. அது தொடுத்து அவர்கள் நிறை ஒட்டுதலில் இருப்பதுதான் யோகம். அவர்களுடன் 2 கலப்பது ஞானம். அப்ப 2 கலக்கணும், கலந்தாதான் ஞானம். அந்த ஞானம் 2 கலக்கிறதுக்குள்ள ஒரு மாயை பிடிக்கும், அந்த மாயை இட்டு விளக்கணும், அப்புறம் தான் ஞானம் வருங்கிறதையும் பாடல கொடுக்குறாங்க தெய்வம். அது எப்படி அந்த மனசை அழிச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பண்றாங்கிறதையும் தெய்வம் ஞான முறையிட்டு கொடுக்குறாங்க. அரணிடும் மடத்தாருபதேசமதளிம்பென கண்டக்கினியில் தெருத்தபின் அரண்பூகூர் மறையிலேயறிந்த கேள்விகளதத்தனை கோர்வை பென்றமைந்த 2 முத்திரையும் சரணகமலாலயத்தின் செடிகளெல்லாம் விளக்கியே 2 கலத்த வந்தோர் என்றெழுக்கென்றே விதித்திருந்தெழுந்து வந்த பெருமான். ஞானம் எப்ப கிடைக்குதுன்னா தெய்வமும் நம்மளும் 2 கலந்த உடனே தான் இந்த ஞானம் கிடைக்குது. நாம் இருவேறுமாக வேத பதிப்புள் சென்று சாந்தி என்னும் சலாமத்தை அடைய கடவாய் அப்படின்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மாயை வந்து உன்னை எப்படி பிடிச்சிருக்கு, அதுக்கு அந்த இருள் வழியில இருக்கிறார், அருள் வழியில போகணும், அவங்க அருளை பின்பற்றுறது மாயை போகும். அந்த தரிசனை வந்துச்சுன்னா உனக்கு அந்த பிணிகள் மாவும் போயிரும், மாயையும் போயிருங்கிறத நம்ம திருப்பதி நிலத்தில தெய்வம் கொடுக்குறாங்க. திருவருள் நெறி படி தினமோ வந்தே தீதோ ஒரு நீரு தரிசனை இருவீனை
கவலை மயோ இல்லாமலே மறுவும் விதிகள் வாசி மண்ணிலோ திறப்பேசி மாலை வரலை மறுவே நாமலே காகோ குருவர மெய்வாழி காலை தானேதோ உண்மை அப்ப அந்த உலகத்துல மாயங்கிட்டதான் மரளி அத அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் மாத்துறேன். நீ ஒரு தடவை திருத்த எனக்கு பண்ணிட்டாங்கன்னா உங்கள்ட்ட இருக்க உள்ள கவலை பயம் எல்லாத்தையும் மாத்தி அந்த மாயையான மரளியவும் நான் உன்னை விட்டு காப்பாற்றுறேன் அப்படின்னு தெய்வத்தை கொடுக்குறாங்க. இயற்கை தரிசனத்திலையும் மாயான அந்த பிரபஞ்சம் இருக்கு, அதே நீ மறந்துட்டா கேட்ட வந்து புடிச்சுக்கலாம் அப்படின்னு கலிகால நிகழ்ச்சி ஆண்டவர் வந்து தெரிவித்ததுல தெய்வம் கொடுக்குறாங்க. ஈசனே கண்பாராய் ஈசனே கண்பாராய் கொடிய களியல் ஐயாயிரத்து கொலை விழுது கொஞ்சம் கொஞ்சமாய் சஞ்சலங்களை கூறுகிறேன் கேளாய் மடிய மடிய புரள புரள சொல்லுகிறேன் பாராய் மாயான பிரபந்தத்தை மறந்து விடும் கண்டாய் மாயான பிரபந்தத்தை மறந்து விடும் கண்டாய் இவனே கண்பாராய் இவனே கண்பாராய். அப்ப மாயனூர் மரளி பிரபம் எல்லாமே அதை மறந்துட்டாங்கன்னா ஈசனை பாத்துடலாம், அது இதுதான் இருக்கும் தெளிவா வரணும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீ பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. வண்ண விருத்தங்களையும் அந்த மாய் எப்படி இருக்கு, உன் கூட கூடி விளையாடுது, வினையா வருது, பாவமா வருது, எல்லாமே உனக்கு சுத்தி சுத்தி வருது, காணலா வருது. அந்த மாய் வந்து இத்தனை நேரமா வருது. அப்படிலாம் வர்றது நீ வந்து உங்க பாடத்தை கொடுங்க அப்படிங்கிறத வேண்ட மாதிரி இந்த பாடலத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. வினை, குறை, பாவம், மாயை எல்லாமே காலம் எல்லாமே உன்கிட்ட வருது. அதை விட்டு என்னை தெளிவுக்கு வந்தாங்கன்னா இவங்கதான் தேடியர் வைப்பே வந்து தெளிஞ்சிடு மற்றமெல்லாம் தேசியர் வைப்பே உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா இதுதான் உனக்கு பூர்த்தியா போயிடும். அந்த கவலை பயணம் பிரிவு எல்லாமே உனக்கு பூர்த்தியா போயிடும் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். நீருமல மாயையோடு கூடி விளையாடும் தேடி மதியாம சொல்ல வருவார்கள் பாடியனுமோ உரைக்க நீரிகத யார் செய்தது பாலனையதொடர வழியேது பாவமிது ஓமுன் செய்த பாவமென யாரறிவர் பாரிலுள்ளோரே சுமது முறையோ சொல் காவு கொடு ஊர்கள் வினை கால நனுகாதபடி காலனை காலாலுரை
வைத்த கருணே காலெல்லாம் யமன், அதை தெய்வம் காலில் எடுத்து உதைக்கிறாங்களாம். அவங்க 1000 மைலுக்கு எங்க அப்பால் என் புள்ள இருந்தாலும் கிட்ட நெருங்காது அப்படின்னு ஆடு போட்டாங்க, நெருங்காது அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த காலை நெட்டி உழைச்சா நிற்கும். காமன்களையாலுருகி நாமுதடு மாறியது யாவும் அறியாத உன்னை யாவர் அறிவார்கள் இது யானும் அறியேனது குறை நீராய் யாதும் அறியேன் உனது பாதமதை நாடுமதை நாதனையன கருள் செய் குருநாதா யாதும் அறியேன் உனது பாதமதை நாடுமதை நாதனையன கருள் செய் குருநாதா. இந்த 4 இதுக்கு அப்பா கொடுத்த 4 பையலுக்குமே தெய்வம் இதை கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே வினை மாயை யமன் எல்லாத்தையும் கொடுத்து வேண்டதும் வச்சுட்டாங்க. பாதம்ங்கிறது உங்க திருவாக்கு, திருவாக்கில் நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அப்ப அந்த பாதங்கிறது உங்க வாக்கு, அந்த நாக்கு வாக்குல வச்சு நம்பிக்கை வச்சு நட அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கிற மாதிரி இந்த பாடலை கொடுத்துட்டாங்க என்று காமிஷனர்லாம் இருக்கு. ஒரு பாடல் இருக்கு, நான் அப்புறம் நாளைக்கு படிச்சுக்கிறேன். என்று பொற்பாதம் முற்பாதம் திருப்பாதம் படித்து முத்தி பெற நின்று முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். அவங்களுடைய பாடியில நல்ல சபையை சிறப்பா நடத்தி கொண்டு வராங்க. சகோதரி அக்கா பாடலுக்கே உகந்தவங்க போல அந்த பாடல் குரல தெய்வ சங்கீதத்தின் படி படிக்கிற மாதிரி நமக்கு சபையிலே படிச்சு காமிச்சாங்க. வாக்கியத்திலிருந்து எடுக்கிறதுலாம் பாடல்ல படிப்பாங்க அவங்க சிறப்பு. அப்போ நம்மளுடைய சபையே ஒரு சிறப்பு தான். எல்லாருமே பெண்கள் நடத்துற சபை மாதிரி இருக்குது. எல்லோரும் நம்ம கலந்து கொண்டு அக்கா அவர்கள் அந்த படி ஏறுறதுக்கு 9 படியை கொடுத்து இன்னைக்கு 3ஆம் படியை பார்க்கறதுக்காக முதல் நமக்கு எதுக்கு பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்ன ஆகும் என்று ஆயுதத்தை தேட முடியவனே மனு. அப்ப இந்த கற்பிக்கும் கல்விதான் கல்வி. காலமெல்லாம் இவன் மனித உணவே தின்று வந்தால் என்ன வராண்டார. அப்போ நம்ம எப்படி என்றும் பொய்யகத்தில் உறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய் அறி உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் திறக்க செத்தீரடைய வைப்பனவாகிய தரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்கும் தங்கு தடையற்ற முழு தீரத்தை உடையது இந்த மெய்க்கல்வி மூலமாக நாம் பெற்று தினமுமே நம்ம சபையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சாகா கல்வி, அதுதான் நம்மளுடைய சாலை தமிழ். அந்த தமிழ் தான் அவங்க மனிதனுக்கு 100 வயது கொடுத்தது எதுக்கு? நம்ம அழிந்து போகிற பொய்ப்புல சம்பாதித்து யமன் பயப்படாம அதை பற்றி கவலை இல்லாம வாழ்ந்தவங்களுக்கு அது நரக கதி தான். ஆனா நம்ம நான் எந்த பாவமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணல, எனக்கே அந்த கதி கிடைக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எரிவிலை நினைக்கலையே, என்ன நீ நினைக்கலையே, அப்ப அந்த மோட்சத்துக்கு போக முடியாது, பரமபத வாழ்வு அடைய முடியாது. அப்ப தெளிவு வேணும். நம்ம குழப்பத்தில் இருக்கோம், தெளிவு வந்த பிறகுதான் அந்த பரமபத வாழ்வு அடைய முடியும். அப்படிங்கறது அந்த மோட்சத்துக்கு அடையிறதுக்கு நம்மளை எது தடுக்குதுன்னா மாயை தடுப்பு. அந்த மாயைக்கு தான் ஞானமடைய தடையாக இருப்பது ஒரு மாயை அப்படின்ட்டாங்க. அப்ப ஞானத்துக்கு ஒரு உரு மாற வேண்டும். அப்ப ஞானமடைய தடையாக இருக்கும் மாவை அது உன் அறிவிலேயே தடை செய்யுது. அப்ப நம்ம அறிவு சிற்றறிவா இருக்கு. அவங்களுடைய பேரறிவை நாம் எடுத்துக்கொண்டா அந்த குழு போல இல்லாம அந்த சைதன்ய வார்த்தைகளை கேட்டு நம்ம மனம் குழப்பம் இல்லாம தெளிவடைந்து அந்த பரமபத வாழ்வை அடையணும். அப்படிங்கிறதுக்கு தெய்வம் நமக்கு தெய்வ திருவாக்கியத்துல திருமெஞ்ஞான குரல் 56 வாக்கியத்திலும் நம்முடைய இந்த அழிதேகம் எவ்வளவு நாள் இருப்பினும்
இடைஞ்சல், கவலை, சலிப்பு இவைகளையே சதா அனுபவித்து இறுதியில் ஆதியற்று யமன் கை வசப்பட்டு முடிவில்லா நீண்ட கால அவஸ்தை நம்மை உட்படுத்தி விடுகிறது. ஆகவே நாம் இந்த உடல் உள்ள போதே அந்த யமன்பதி கடத்த வல்ல ஒரு பிரம்மசுருதியை தேடி அடைந்து கொள்வோமே ஆகில் நித்திய பேரானந்த சொர்ணபதி வாழ்வில் அவர்கள் நம்மை குடியேற்றி வைப்பார்கள். அப்போ நம்ம தெய்வத்தினுடைய அந்த பிரம்மசுருதியை தேடி அடைந்து கொள்ளிட்டு நாம் கையில வச்சுட்டு இருக்கோம். தெய்வம் நம் யமன் எம் கையடக்கம். அந்த தெய்வத்தை நாம் கடைசி வரைக்கும் பிடித்தோம்னா அந்த பரமபத வாழ்வை நாம் அடைவோம். இவ்வாறான தனிப்பேறு பெற்று தன்னை அறிந்தவர்களே குடியேறி உள்ள ஒரு ஊரே இது நான் இங்கு நாம் உண்டாகியிருக்கும் சாலை. நீண்ட கால நித்திய வாழ்க்கைக்கான இந்த ஊரை ஊரான ஊர், உயிர் பயிர்க்கு உதவும் ஊர் என்று தீர்க்க தரிசியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்நில உலகில் இப்பேற்கத்த ஒரு ஊர் உண்டாகி இருக்கிறதே, என்ன கனமுடைய பாவம் இவனை கப்பி இருந்தால் இவ்வாறான ஊரில் தான் குடியேறி வாழ ஆசை வராமல் இருக்கும். அப்ப தெய்வம் இதுல வராதவங்களுக்கு என்னன்றது அது கொடுக்குற. நம்ம ஊரான ஊர், உயிர் பயிர் ஏற்றும் ஊர்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது சபையில்லை, கடைசி வரைக்கும் இறுதியில் நினைத்திருக்கிறவனே பாக்கியமா. அப்படி நமக்கு நிச்சயமான வரமான சொர்க்கப்பதி வாழ்வு கிடைக்கும் என்று கூறி நான் அக்கா அவர்கள் மூலியமாக நான் சபையில் பெற்றுக் கொண்டதை பகிர்ந்து கொண்டேன். அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். தெய்வத்தை நம்ம தெய்வத்தை அடையணும்னா, புத்தி அடையணும்னா அதுக்கு உண்டான மார்க்கம் பேசுறதுனால என்ன 9 மார்க்கம் சொல்லியிருக்காங்க. அந்த 9 படியும் நம்ம பார்க்கணும் வந்தோம். அதுல முதல்ல விவேகம் தான் நம்ம மட்டும் அந்த உலகத்தை தெரிவிக்க போகிறார். அந்த இறைவனுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். இது நமக்கு வேணும், இது வேண்டாம் அப்படின்ற அந்த தெளிவில் இருக்கணும். நிர்வேதம்ன்றது பச்சாத்தாபம். ஏன்னா இறைவன் அறிஞ்சதுக்கு பாரு நம்ம இவ்வளவு நாள் நம்ம வீணாக்கிட்டுமே அப்படின்னு பச்சாதாபம் நமக்குள்ளேயே வரணும். நம்ம இறைவனுடைய இன்னமும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் வீணாக்க கூடாதுன்னு இறைவனுடைய பற்றுதான் இருக்கணும். இலக்கியம் நம்ம உலக பற்று எல்லாத்தையும் விட்டு இந்த புத்தி வீடுக்கு மட்டும் பற்று வச்சுட்டு அந்த உலக பற்று அனைத்தையும் விட்டு விடணும், விட்டு அகற்ற விடணும். அப்பதான் அந்த மோட்சத்தை அறிய முடியும். அதுக்கு ஒரு குருவினாவுடைய அதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அது அந்த குருவினாவும் அவர் நம்மளுக்கு எளிமையா கருதா எல்லாத்துக்கும் காத்துட்டு இருக்காங்க. ஆமா நம்ம மானசுதான் அதை இந்த வாக்கியத்துல சொல்லுவாங்க. ஒரு சந்நிதி முன் வணங்கி அதுவும் ஆண்டவர்களின் சந்நிதி முன் வணங்கி வலிமைய ஒரு மையினை நோக்கி ஆண்டவர்கள் அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க ஞானம் வரலையே அப்படின்னு ஏற்றத்தோடு இருக்கும்போது ஏன் வருந்த வேண்டும்? நாம் இந்த காலத்தில் ஞானம் அறிவது மிக எளிது. உன் காலத்தில் மிகவும் கடினமாக இருந்தது. இப்போது திருப்பால் கரையை அப்படியே காட்சி வட்டாட்சி சுட்டாட்சி உன் வாயில் போடுகிறோம். வாயத்திலிருந்து விழுங்க வேண்டியதுதான். அதை அவங்க இருக்கிற வாக்கிய படித்ததுக்கும் படிக்காதவருக்கும் உங்களுக்கும் அந்த வெப்பம் மூர்த்தி அவங்க சின்ன சின்ன வாக்கியங்கள் மூலமாகவும் அவங்களுடைய மனசார அவங்க அன்பான நினைச்சவங்க அவங்களோட அந்த கருணை உள்ள ஐயோ நம்மளை நினைச்சுட்டானே அப்படின்ற கருணை உள்ளத்தோடு அவங்க நம்மளை ஆட்கொள்ளாங்க. அதனால நம்ம மாயை மனசுதான் அதை தடை செய்துட்டு இருக்குது. அது தடை செய்து ஒரே ஒரு வயது ஆண்டு கொண்டு உண்மைதான் அவருக்கு வாசி நீ நம்பிக்கை வச்சு நடக்குதுதான். அவங்க திரு வாக்குதான் மூச்சு பின்னாடி கொஞ்சம் நஷ்டப்படுது. பாவம் புண்ணியத்துக்கு ஒரு விதி இருக்குது. அவருக்கு ஆசை அவரே அவர் பேரை வேண்டி ஒருவரையும் நேசிக்காத அப்படின்னு நம்ம நிற்கும்போது நம்மளுக்கு அந்த ஞானத்தை அவங்க கொடுக்குறாங்க. தன்னறிவு சாய்ந்தவன் அறிவற்றவன், ஆசான் அறிவு சாய்ந்தவன் அறிவுடையவன், அவனே தேவ அறிவு பெற்றவன் அப்படின்னு அந்த ஞானத்தை நம்மளுக்கு மிக எளிதாக கொடுத்து கொண்டிருப்பாங்க. பீதின்றது ஒரு பயம், யமனச்சத்தை கிளப்பி பரவி சந்நிதி இழுத்து நம்மளுக்கு அவர் தெய்வமே அந்த பயத்தை நம்ம யமன் என்று ஜாதி அவங்க நிறைய வாக்கியங்களா சொல்லி வராங்க. யமன்கிட்ட எதுக்கு அது நடன அவஸ்தை எப்படி கொண்டது நிறைய வாக்கியங்கள்லாம் பாடுது நம்ம பார்த்துருக்கோம். அதுல கட்சியில அந்த யமவாதை தடுத்து நிற்கிறோம். அதுல தெய்வம் யமபயத்தை தாண்டாது எவ்வாறும் வாழ்வும் இல்லை, யமபயத்தை கலைந்திருந்தோம் எவ்வாறும் வாழ்வாகும் அவளா பஞ்சாட்சம் வாழாய் மெய் ஆலயத்தில்
நமது மெய்ப்பொருளை நாடி அறிந்துவாய். நாசிக்குடைய மூச்சோடா தவத்தாலே வளர்ந்து வெடுண்டோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து வாழ்வாய் சுருட்டியாய் வளர்ந்தேன் பெருமகனே. அறியாத நாட்டில் ஆகும் திரு வாக்கு வலுவாக்கி ஈட்டெடுத்து வாழ்வையும் மனுக்குள்வேன். அவங்க வாக்குல நீ நம்பிக்கை வச்சுனார அப்போ அந்த எம பயத்துல அவங்களே கடத்தாட்டி நம்மள முஸ்லீம் சேர்க்கிறாங்க. இது சபையின் மூலமா உணர்ந்து கொண்டே என்று கூறி மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆண்டவர்களே, வேதக்கலைக்கு அதிபதி மாதவராகிய மன்னாவாகிய இடரும் கடைநாள் அருந்துணை இறைவர் ஒளி நிறை மெய்வழித்தாலை உத்தமர் சத்திய தேவ பிரம்மகுலத்தில் தந்தை கல்கியும் அகதி என்னும் மூக்கு வெளியே மூச்சு ஓடாத தவ வல்லமுடைய நமது பெருமான் நமது குலதெய்வம் பிரம்மபிரசாத மெய்வழித்தாலை ஆண்டவர்கள் திருவடியை போற்றி நமஸ்கரித்து திருவடி வணங்கி சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு சபையில அக்கா நமக்கு எல்லாம் எடுத்து சொன்ன அந்த வேத முத்துக்களை பத்தி எனக்கு விளக்கினத்தை எடுத்து பங்கிக்கிறேமா. இன்னைக்கு வந்து நம்ம பெருமான் அவங்களுடைய அந்த கருணை பேர் இறக்கம் அந்த பெரும் கருணை அந்த அவங்களுடைய அந்த பேர் அருளாளனுடைய நம்மளுடைய அந்த கொடை அதான் பத்தி நம்ம இந்த 2 நாட்களா பார்த்து அக்கா வந்து நமக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் வந்து அவங்க வேதவிற்கு ஏற்ற பெருமானாக ஆதி பன்மகன் அவங்களே நம்ம திருவுருவ தாங்கி வந்து நம்மளை எல்லாம் மெய் பெயரேற்றம் செய்து அந்த மெய்யான பெயரேற்றம் செய்து நம்மளை எல்லாம் அந்த பரமபத நாட்டிற்கு கூட்டி செல்வதற்காக அழைத்து அவங்க திருக்கரத்தை நீட்டி நம்மளை எல்லாம் பிடித்துக் கொள்ளுமாறு செய்து அந்த மெய் பெயரேற்றம் செய்யக்கூடியதற்கு அந்த 9 படிநிலைகளை வந்து 2 நாட்களாக அழகா விலைக்கு சொல்லிட்டே வர்றாங்க. அப்ப அந்த படிநிலைகள்ல நம்ம ஏற்றணும் நம்ம தெய்வமே அப்படின்னு அவங்களுடைய திருவடியை நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும். தெய்வத்தை தவிர நமக்கு எதுவுமே இல்லை, நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு அவங்க திருப்படியில நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும்னா அவங்க நம்மளை ஒவ்வொரு படியா ஏற்றி அந்த பரமபதத்துக்கு நம்மளை அழைச்சு போறாங்க. அப்ப அந்த முதல் படியாக்கி அந்த விவேகம் அதாவது தெரியாத உலகிலே அப்படின்லாம் நம்மளை அழைத்து தெரியா மனத்தோட இருந்த நம்மளை அழைத்து அவங்களுடைய பிள்ளைகளாக பாபா மகனே என்ற அறிவில் அழைத்து அரவணைத்து நமக்கெல்லாம் அந்த பழகி தெளிவில்லாத இந்த மனத்தை வந்து தெளிவுபடுத்தி நம்மளுக்கெல்லாம் அந்த மெய்யறிவை ஊட்டி நம்மளை தெளிவுபடுத்தி அந்த தெளிவு பெறுகிறவரை அந்த விவேகம் உள்ளவர்களாக நம்ம எல்லாம் மாற்றக்கூடிய பெருமானாக இருந்து தெளித்து வடித்து தெளித்த தேவ திருசபை அப்படின்ற ஒரு கைலாயத்தையே நமக்காக இங்க பூலோகத்துல இருக்கி அதன் மூலமாக நமக்கு தினமும் அந்த தெளி உணவு அந்த அருட்பிரசாதத்தை வழங்கி நம்ம மனசெல்லாம் தெளிய வைத்து நம்ம எல்லாம் விவேக மூலமாக மாற்றக்கூடிய பெருமானாக இருந்து அந்த முதல் படியில் நமக்கெல்லாம் நம்ம அந்த படியை நமக்கு அருள்றாங்க. அடுத்த படி வந்து நிர்வேதம். அப்போ நிர்வேதம்னா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், கடவுள் தெய்வம் நம்மளுக்கு அறிவையும் வயதை இனமாக கொடுத்தது எதுக்காக அப்படின்லாம் தெரியாம நம்மளுக்கு இவ்வளவு அண்டாண்டங்களையும் படைத்து இவ்வளவு பொருள்களை நமக்காக படைத்த அந்த இறைவனை நினைக்காம நம்ம இருந்திருக்கோமே. இந்த அதாவது இப்படிப்பட்ட உயிர் பயிரேற்ற ஊர் நமக்கு இங்கே உருவாக்கி இருந்தோம். அந்த ஊர் என்னதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய எவ்வளவு பாவம் நம்மளை வந்து கம்பி இருந்தா நம்ம அந்த ஊர்ல போய் குடியேறணும்ன்ற ஒரு ஆசை வராம இருக்கும். இந்த நம்மளுடைய கடவுள் வந்து எவ்வளவு ஒரு கார்மிய கடலாக இருந்தா இந்த பீத்தோடல்ல வந்து நம்ம தெய்வம் குடியேறி இருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அருட்பெருங்க கொடையை தரக்கூடிய வள்ளல் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம இருந்த நமக்கெல்லாம் நம்ம பிறந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி வேத வித்து பயிரிட்டு வேதங்கள் மூலமாக நமக்கு இறக்கி நம்மளையெல்லாம் அந்த 10வது அடைய வைத்து அந்த நிர்வேதமாகி அந்த 2வது படியில நம்மளையெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்காங்க அப்படின்னு அக்கா எடுத்து சொன்னாங்க. அடுத்து 3வது விரக்தினா நம்மளுக்கு வந்து மோட்சத்தை தவிர இறைவனுடைய திருவடியை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். இந்த உலக பொருள் எல்லாம் வீணா, அதாவது அழிந்து போகக்கூடிய பொருள், அதெல்லாம் பூனை கோபத்தை போன்று அழியக்கூடிய ஒரு வாழ்வு அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் தவிர்த்து அந்த நம்மளுடைய பெருமானுடைய திருவடி அடையக்கூடிய அந்த மோட்சம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அந்த பற்று வைத்து நம்ம பெருமானுடைய திருவடி இருக்கவா பிடிச்சு கொள்ளணும். அப்படி நம்ம வந்து நம்ம மனம் வந்து நம்ம மனசு வந்து எவ்வளவு பெரும் செல்வம் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாது நம்ம மனதை அடைச்சு சும்மா இருக்க சுகம் உண்டாகும் அப்படின்றது சத்திய வாக்க நம்ம தெய்வார்கள் இருக்காங்க. அப்ப நம்ம மனத்தை எப்படி சும்மா வச்சிருக்கணுமோ அது பாடி நம்ம சும்மா வைத்திருந்து எந்த பொருள் சொன்னா அதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி உலக பொருளா அழி பொருட்கள் நமக்கு பொய் பொருளே வேணாம், மெய் பொருளாக்கி நம்ம தெய்வத்துடைய திருவடிதான் வேணும் அப்படிங்கிற ஒரு இறக்கிய நமக்கு எல்லாம் ஒத்து பண்ணக்கூடிய அந்த அருளாகிய அந்த வேதத்தை நம்மளுக்கு எல்லாம் இறக்கி அந்த அருள் செல்வத்தை நமக்கு தினமும் தெய்வனவாக வழங்கி நம்ம பெருமான் நம்ம தெய்வம் உலக வாழ்க்கைங்கிறதுல விரக்தி ஏற்பட வைத்து நம்மளுக்கு அந்த மெய் வாழ்க்கை தான் நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடிதான் வேணும். அப்படிப்பட்ட தெய்வம் வந்து அவங்க நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய பிள்ளைகள் கொண்டு உரத்தி பார்க்காமல் அவங்க போட்டு காட்டிய அந்த பாட்டையிலேயே நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடியை படித்து
பணிந்து உறைந்து அவங்க போட்டு காட்டி அந்த பாதையிலே நடக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து உழவு பொருள்களை விரட்டி அடைய வைத்து அந்த பாதை தெய்வம் அவங்க போட்டு காட்டிய பாதையில் நடக்கக்கூடிய நம் மக்களாக நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் அவங்களுடைய பேரிறக்கத்தால ஆக்கி வைத்திருக்காங்க. அந்த 3வது படியும் நம்ம தெய்வம்னா நம்மளுக்காக அருள் இருக்கிறாங்க. அடுத்து பீதிங்கிறது அச்சம், அதாவது யமன் அச்சம். அந்த உலகத்திலே மிக பயங்கரமான ஒரு அச்சம் அப்படின்னா யமன் அச்சம்னா அந்த யமன் அச்சத்தை நம்மளுடைய மனதெல்லாம் உருவாக்கக்கூடியது. எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து புருஷனால் கற்பம் ஏற்படுகிறதோ அது போல நம்மளுக்கு வந்து அந்த மரண அச்சத்தினாலதான் ஒருவனுக்கு வந்து ஞான கற்பம் ஏற்படுகிறது. அந்த மரண அச்சத்தை, அந்த மரண பயத்தை நம் மனசுல வந்து நிலையாக செய்வது நம்மளுடைய ஆசான், அவங்களுடைய திருவாக்கு தான். நம்மளுடைய ஆசான் அவங்க சொல்லே நம்மளுடைய இசை அப்படின்னு வரும்போது நம்ம முன்னாள் இருந்து நம்மளெல்லாம் இறக்க செய்து அந்த சாமுன் பழக வைத்து நம்மளையெல்லாம் அந்த ஏமான அச்சத்தை கிளப்பி தடவி தண்ணீர் இருத்தி அந்த மரளை கைதீண்டாத ஒரு வேடத்தை ரசிக்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்காங்க. நம்மளை அந்த தேவோட ரச்சத்தை அந்த பட ரச்சமாகி அந்த பிடிப்பை நம் மனத்திலிருந்து நீக்குவதற்காக ஒரு வாடாத தீபத்தை நம் உள்ளத்துல ஏற்றி வைத்து நம்மளையெல்லாம் அந்த தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றி வைக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அந்த யமன் அச்சத்தை நம்ம தெய்வம் உண்டாதனாலதான் நமக்கு அந்த அந்த மரணத்தின் மீது ஒரு பயம் ஏற்படுகிறது. அப்ப பயம் ஏற்படுறதுனால அந்த பீதியினாலதான் நமக்கு வந்து அந்த ஒரு அருள் துணை நமக்கு வேணுமே. அந்த இடரிலும் கடைநாள்ல நம்மளுக்கு ஒரு ஆயுதம் நம்மளை காப்பாற்றக்கூடிய உற்ற துணை வேணுமே, ஒரு அருமையான துணை வேணுமே, அந்த யமநிலையை கடைக்க வைக்கக்கூடிய ஒரு பெருமான் வேணுமே. அவங்களுடைய திருவடி நம்ம பற்றி கொண்டோம்னா நம்மள அந்த பேரின்ப சொர்ணபதி வாழ்க்கையில் நம்மளை ஏற்றி வைக்க பெருமானாக நம்ம தெய்வம் வந்திருக்காங்களே. அப்படி வந்திருக்கக்கூடிய வசந்த காலத்துல இருக்க நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை வணங்கி என்னாலும் போற்றி வணங்கி நாமும் அந்த பரமபதத்தை சேருவதற்கு ஒவ்வொரு படிநிலையாக நம்ம தெய்வத்தினுடைய திருத்தரத்தை பற்றி கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை சுமி செல்வம் அவர்கள். நம்ம முதல்ல பார்த்தது வந்து முதல் ஸ்டெப்லயே தெளிவு, நமக்கு தெளிவு இருந்தாதான் இங்க வந்திருக்க முடியும். அப்ப தெய்வம் வந்து நேமமா வழியா தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அவங்களுடைய யோகத்துக்கு அவங்களுடைய திருக்கருணையால இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வயதை எப்படி எல்லாம் நேற்று செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த கால்குலேஷன் வந்து நீங்க அழகா எடுத்து கொடுத்துட்டே வந்தீங்க திருவாக்கியத்துல பாடல்கள் மூலம். இன்றைக்கு 3வது படிநிலையில விரக்தியில அந்த மாயை தான் நம்மளை எப்படி போட்டு வகிக்குது அப்படிங்கிறதுக்கும் அர்த்தங்கள் எல்லாருமே திருவாக்கியத்தின் மூலமா அருமையா இருந்தது. அதுல வந்து நமக்கு அறுப்பு மட்டம் தெய்வம் வந்து எல்லாத்தையும் முன்னால பண்ண முடியுமானா இல்ல, அறுப்பு மட்டும் அந்த மாய்கேதரை அறுத்தே விட்டு முடிஞ்ச அளவுக்கு அருமறையின் நெறிவழியே ஆசான் பின்னே அப்படின்னும் போது இன்னைக்கு அக்கா கொடுக்கும்போது திருவாக்கியத்துல நம்பிக்கை வைத்து நடங்க அப்படிங்கிறாங்க. அப்ப திருவாக்கியத்துக்கு எப்படி எடுத்து வச்சிருக்காங்க தெய்வம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு திருவாக்கியம் நம்ம தலைக்கு ஏற்றுவது ஃப்ரீடம், நம்ம அதுலதான் தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வெறுக்காமல் மனம் வெறுத்து நின்றாயானால் அப்படின்றது திருவாக்கியத்துல எதை வெறுக்கணும் எதை வெறுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் திருவாக்கியத்துல கொடுத்துருக்காங்க. ஆசானை வெறுக்காமல் மனதை வெறுத்து கடைசியில அந்த மனம் அறிவுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரிதான் தெய்வம் நமக்கு உழவுகள் எல்லாத்தையுமே வழங்கி கொண்டே நம்ம ரட்சித்து வருகின்ற அந்த ஞானபிதாவை நான் வணங்கி தோத்தரிக்கின்றேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னொரு பயம் பற்றி ஒன்னே பார்த்தா, பயம் வந்து நம்ம என்ன மாயையில இந்த தூர வாழ்க்கையே பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனா தெய்வம் அந்த அறிவறி பாடத்திலேயே என்ன சொல்ற, தூர வாழ்க்கையை நீ துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய், உனக்கு அது நல்லா வந்து வரும் நீ பண்ணு அப்படின்னு நமக்கு வந்து தெய்வம் அதை அந்த பாடமாவே கற்பிக்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த என்ன அதோடைய பலன் எப்படின்னா, யம வாழ்வை அந்த யம பயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வே இல்லை. நம்ம இந்த தூர வாழ்க்கையை பெருசு இப்படி இது புகழ் அப்படின்னு நம்ம ஏதோ ஓடுறோம். ஆனா என்ன தெய்வம் அது ஆதிபிதா நமக்கு தெளிவா சொல்றது என்னன்னா, யம பயத்தை அது தாண்டாத வாழ்வு எவ்வாழ்வுமே இல்லை. ஆனா யம பயத்தை நீ தாண்டிடலோ, நம்ம தாண்ட முடியாது, அவங்களுடைய உதவி அல்லாமல் ஒரு காலம் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்ப அந்த யம பயத்தை கடந்திடலோ அதுதான் எவ்வாழ்வும் வாழ்வாகும். அப்ப அந்த வாழ்வை தந்து அருளுகின்ற நமது தேவகோமான் தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசர் தீன் குலதிலக நாயகர் தேவ பரமண்டலத்தின் பிதா சிறந்தனைத்தும் ஒன்றாக வந்துள்ள நம்மளுடைய நெய்வழி குல தெய்வத்தை போற்றி வணங்கி நமஸ்காரத்தை குறிக்கிறேன். எல்லோரும் வீரகம் தேர்ந்திட வேண்டும் ஐயா. வெற்றி விராட் தர்மமே. அக்கா நமஸ்காரங்க. அண்ணா ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். கால மக்கள் திரும்ப சர்வம் மூல மந்திர நிரூபிக மகான்களாய் காலை ஆண்டவர் அருமையா சொல்லிட்டு வந்தீங்க. நேற்று 2 படிகளை இன்னைக்கு 2 படிகளை எப்படி பரமபத வாழ்வுக்கு அந்த இசை
இப்படி வரணும். அதுக்கான ஆர்வ மிகுதி, அந்த திடம் அடம் அது வரணும். அந்த பரமபத வாழ்வுக்கு வரணும். அந்த பரமாத்மா அடையணும். அந்த ஆர்வரை சென்று அடையணும் அப்படின்னா அதுக்கான தெய்வத்துக்கு நேர்கோட்டில் நம்ம நிற்கணும். இந்த உலகத்தை துச்சமா எண்ணி இந்த ஜீவ வாழ்வை பெறணும். தெய்வத்தோட அந்த பேரிரக்கத்தை நம்ம பெறணும். அந்த கருணையை பெறணும். அந்த காருண்ய மூர்த்தியோட இதை பெறணும். அப்ப நம்மளுக்கு அந்த அச்சம், பயம், மரண பய சவுக்கு கொண்டு அடிச்சுட்டே இருந்தாலும் நம்ம தெய்வ பட்டுடும், தெய்வத்தின் மீது அந்த கனமும் இருக்கும். தெய்வம் பட்ட பாட நம்ம நினைச்சு பார்க்கதான் தெய்வம் எவ்வளவு பாடுபட்டாங்கிறது தெரியும். நிறைய விஷயம் சொன்னீங்க. அறியாத விஷயம், தெரியாத விஷயம், அந்த விரக்தி, நீர்வேதம், எப்படியெல்லாம் இருக்கிறோம், அந்த பிறப்பு, இது எப்படி அறுக்கிறோம், பிறப்பு அறுக்கணும், எப்படி மாயில சிக்கி எப்படியெல்லாம் சிதறந்து போகிறோம், இந்த மாயிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை தெய்வத்தோட அவங்கள சரணாகதி, அவங்கள தம்மையா போட்டா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியுன்றத அழகா ரொம்ப ஒழுக்கமா தெளிவா நுணுக்கமா அப்படியே தொடர்ச்சியா சொல்லிட்டே வரீங்க. நமஸ்காரங்கா. அனைவருக்கும் அண்ணா, அக்கா, அம்மா அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்துக்கு நன்றி. இப்போ நம் ஐயா அப்படி பதியங்கொடி கால மக்களுக்கு சர்வமூட மந்திர நிரூபிக்க மகான் நீராகி தலையாண்டு நமஸ்காரங்கா. அனைவரும் ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள் அந்த 9 நிலை படிநிலை பத்தி எடுத்து இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்து பேசினாங்க. ரொம்ப அருமையாகவும் மிகவும் சிறப்பாக இருக்கு. விவேகம், விருத்தி, இப்படி இந்த படிநிலையில் எப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோம், எப்படி நம்ம மறுபடியும் தெய்வத்தை அடையணும்ன்றது அக்கா நம்மளுக்கு கடவுள் எல்லாம் எடுத்து பேசிட்டாங்க. அதே போல விவேகம், விருத்தி, தெய்வமாதிரிகளை நம்ம தொடர்ந்து தெய்வமாதிரில தொடர்ந்து நடக்கணும். எப்படியோ தொப்பு நம்ம வந்துட்டோம். வந்தது நம்மளுக்கு தெரியாது, எப்படி வந்தோம்னா நம்மளுக்கு தெரியாது, எப்படி போனோம் தெரியாது. ஆனா ஒரு மெய்குருபான நம்ம தேடி அடைஞ்சிட்டோம். ஆனா நம்மளுடைய கடமை என்னன்னா அடுத்து தெய்வத்தை நம்ம தொடர்ந்து பின்தொடர்ந்து நடக்கணும். இப்போ முன் செம்மல்கால இந்த மெய்பொருள் தர முடியல. ஆனா இன்னைக்கு தெய்வர்கள் அந்த திருப்பாடு கடலை காய்ச்சி வச்சாட்சி சிறு சிறு துண்டுகளாக நம்மள் வாயில் போடுகிறார். அதை நம்ம விழுங்குதான் நம்மளுடைய கடமை இருக்குது. அப்போ தெய்வங்களுடைய செயல் என்னன்னா அதை நீ விழுங்கிட்டு உன்னுடைய வேலையை நீ செய்யறாங்க. அப்போ தெய்வங்களுடைய செயல் என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே செயல் தான். எதை கேட்கறியோ கேட்கக்கூடாது. அது நம்மளுக்கு யாரும் சொல்லித்தரல. ஆனா தெய்வமார்கள் நம்மளுக்கு சொல்லி தந்துட்டோம்னா அந்த வரக்கூடிய அந்த மரணத்தை நீ விடணும். யமன் சதி அந்த எல்லையை தாண்டணும். அப்போ அந்த எல்லையை தாண்டினாதான் அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை நம்ம அறிய முடியும்ன்றது தெரிவிக்கலாம். சிறப்பு மிக்க மகிழ்ச்சிக்கும். நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.